ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் இன்று காரக்குறை ஊரை சேர்ந்த ஏ லோகநாதன் அவர்களை பேட்டி காண வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா, நீங்கள் ஒரு மத்திய அரசு பணியில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் இந்த ஊர் தலைவராக இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதோட முக்கியமாக சமூக ஆர்வலர், அதாவது சமூக சேவகர் என்று கூட சொல்லலாம். அதை பற்றி பேட்டி காண வந்திருக்கின்றேன். அதை பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா ஐயா? என் பெயர் ஏ லோகநாதன், ஊர் தலைவராக இருக்கிறேன். 1981 மத்திய அரசு பணியாளராக நான் சேர்ந்தேன். இப்பொழுது 45 வருடங்கள் என்னுடைய சர்வீஸை முடிக்கிறேன். அடுத்த வருடம் நான் ஓய்வு பெற இருக்கிறேன். அடுத்த வருடம் ஓய்வு பெற போகிறீர்கள்? ஒரு வருட காலம் இருக்கிறது. பிப்ரவரி 26 ஓய்வு பெற இருக்கிறேன். சரிங்கய்யா. நான் முதலில் ஓய்வு பெறும்போது என்னுடைய வயது 15 வயது. 15 வயதில் வேலையில் சேர்ந்து இப்பொழுது 45 வருடம் பூர்த்தி ஆகிறது. 40 வருடம் சர்வீஸ் சர்வீஸ் 45 வருடம் அதிக வருடமாக தெரிகிறது. பணியில் அமர்ந்திருக்கிறேன். இன்னும் பணியில் என்னுடைய பணியை அவ்வப்போது எந்த அதிகாரிக்கு எந்த தேவையோ அதை பூர்த்தி செய்து நான் இதுவரைக்கும் ஒரு ஒழுங்கான இதை முடித்திருக்கிறேன். எந்த ஒரு பிளாக் மார்க் இல்லை ஒழுங்காக முடித்திருக்கிறேன். காடற்பேட்டி அரவங்காடு நம்ம காரக்குறை என்கிறது அருகில் உள்ளது. ஒரு 5 நிமிடத்தில் நம்ம போயிடலாம். அடுத்தபடியாக ஊர் தலைவர் என்ற இதை நான் 30 வருடங்களாக காரக்குறை ஊரில் கமிட்டி மெம்பர், அதாவது தொடர்ச்சியாக கமிட்டி 30 வருடம் என்னுடைய பணியை செய்திருக்கிறேன். அவ்வப்போது தலைவர்களுக்கு என்ன ஒரு ஆலோசனை தேவையோ, நான் சிறு வயதாக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய ஆலோசனை கேட்பார்கள். அந்த ஆலோசனைப்படி அவர்கள் ஆலோசனைப்படி நானும் இருந்து ஊரில் உள்ள அனைத்து சாலை வசதி, குடித்தண்ணீர் வசதி மற்றும் அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதே எல்லாமே நம்ம பூர்த்தி செய்திருக்கிறோம். அவ்வப்போது ஊரில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் 30 வருடங்கள் செய்திருக்கிறோம். இப்போது 2 வருடங்களாக என்னை கண்டிப்பாக நீங்க தலைவராக நீங்க வர வேண்டும் என்று வற்புறுத்திய காரணத்தினால் அன்பு தொல்லை நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். பணிக்கு ஓய்வு பெற்ற பின் நான் தலைவராக வருவேன் என்று. ஊர் மக்கள் இல்லை, நீங்கள் தலைவராக வர வேண்டும் என்று என்னை 2 வருடம் இருக்கும் போதே என்னை தலைவராக ஆக்கிவிட்டார்கள். இப்படி 2 வருடமாக தலைவர் பதவியில் இருந்து இன்னும் ஒரு தொண்டனாகவே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சரிங்க. ஏன் இப்ப நீங்க பணியில இருக்கிறீங்க, சரி, ஊர் தலைவராக இருக்கிறீங்க, சமூக சேவகராக இருக்கிறீங்க, 3 பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமா தெரியலையா? கஷ்டம் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள அனைத்து பணிகளையும் என்னால் செய்ய முடியவில்லை. அதையும் பார்க்க வேண்டும். அதை பார்க்க வேண்டும். இருந்தாலும் இதெல்லாம் குடும்ப பணியை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய சேவைக்காக ஊர் பணி, என்னுடைய காடற்பேட்டி அரவங்காடு பணி, சமூக பணியை இதுவரைக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஊருக்கு விசாரித்த வரையில் உங்களே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் பேட்டி காண வேண்டும் என்றால் இந்த ஐயாவை உங்களை தான் லோகநாதன் சாரை தான் பார்க்க வேண்டும் சொல்லி ஏற்கனவே வந்திருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் இல்லை, பணிக்கு போயிருக்கிறீர்கள். மீண்டும் இன்று போன் கூட செய்யவில்லை. சரி இருப்பார்கள் நினைத்து கொண்டு வந்தேன். கடல் புண்ணியமாக நீங்கள் இருந்தீர்கள். உங்கள் சேவை இன்னும் வளரட்டும். சேவை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுகின்றேன். ஏதாவது இதுக்கு சொல்லுங்க. மற்றும் நாங்கள் காரக்குறை ஊர் ஒரு ஆன்மீகத்தில் நாங்கள் 30-50 வருடங்களாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காரக்குறை ஊர் மிகவும் சிறப்பு வாய்ந்த என்னென்றால் கிருஷ்ணனுடைய பிருந்தாவன் தான் நம்ம சிறப்பாக பண்ணிக்கிறோம். பிருந்தாவனம் இன்னும் புட்டப்பர்த்தியிலே எங்களுக்கு பிருந்தாவனம் எல்லாம் அரங்கேற்றியுள்ளோம். இன்னும் மற்றும் கீழே உள்ள அனைத்து இடத்திலும் எங்கள் பிருந்தாவனத்தை நாங்கள் அரங்கேற்றி இருக்கிறோம். காரக்குறை ஊர் ஒரு ஆன்மீக ஊர் என்பதை என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். சரிங்க. கடைசியாக அவங்க ஊரில் பெரிய பண்டிகை, அதாவது கிராண்டா கொண்டாடுறது எந்த பண்டிகை? நம்ம எல்லா சமூகம் சேர்ந்து எத்த பண்டிகை தான் சிறப்பாக கொண்டாடுகிறோம். எத்தையத்தை முதலில் வைத்து கொண்டாடுகிறோம். அடுத்தபடியாக ரங்கநாதர் மாசிமகம் பண்டிகை வெகு
விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உள்ளூர் திருவிழா ஆனா வெகு விமர்சையாக கொண்டாடும். கூட்டங்கள் வருமா? கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் வரும். ஆன்மீக சொற்பொழிவு, அன்னதானம், அபிஷேகம், அன்னதானம் நடைபெறுது. அன்னதானம் எல்லாம் அபிஷேகம் எல்லாம் சகலமும் ஆன்மீகத்தில் என்னென்ன இது இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் போட்டுக்கொண்டோம். சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. எங்க சேனலுக்காக நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? உங்க சேனல் வந்து நம்ம வீடு தேடி வந்து எங்களுக்காக ஒவ்வொரு சமூக ஆவலரையும் சமூக சேவகரையும் முன்னுக்கு கொண்டு வந்து இன்னும் உற்சாகப்படுத்தி கொண்டு வரும் என்ற உங்களுக்கு எங்கள் ஊர் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த யூடியூபர் சேனல்ங்கிறது ஒரு பெரிய சேனல், சன் டிவிக்கு இணையாக வர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஊர் மக்கள் அனைவரையும் பிரார்த்தனைக்க சொல்கிறோம். நீங்கள் பெரும் இதாக வர வேண்டும் என்று எங்கள் ஊர் சார்பாக கேட்டுக்கொள்றீங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த சேனலுக்காக பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.